என்னோட பேர் வந்துட்டு பூஜா ஸ்ரீ. நான் வந்துட்டு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்னோட ஸ்கூல் ஆர்கனைசேஷன், பேரண்ட்ஸ், என்னோட சின்ன வயசுலேருந்து பேசிக்ஸ் சொல்லி தந்த அல்ஹாதி ஸ்கூல் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் விஜய் நான் வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சி நான் படித்தேன். அண்ட் வெறித்தனமாக படித்தேன். விஜய் நான் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பார்த்தே ஆகணும்னு. எனவே வந்துட்டு நம்மளோட அடுத்த கல்வி விருது விழாவில் தமிழகத்தோட முதலமைச்சராக போகிற விஜய் அண்ணா அவர்கள் தலைவர் செயலகத்தில் உட்காந்து நம்ம அனைவருக்கும் விருது அளிப்பார் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆணித்தனமாக இருக்கேன். இப்போ இருக்க மாணவர் சமுதாயமும் சரி, இனிமே வரப்போற மாணவர் சமுதாயமும் சரி, தன்னால படிச்சு முன்னேற மாணவர்களை விட நம்ம தளபதியை பார்க்கணும்னு நினைச்சு முன்னேறிட்டு இருக்க மாணவர்கள் தாங்க அதிகம். இதுல இருந்து என்ன தெரியுது? இனிமே வரப்போற ஒவ்வொரு இளைஞர் சமுதாயத்தோட ஓட்டும் தளபதிக்கு தான், தளபதிக்கு மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றேன். என்னோட பொண்ணு 10th 496 மார்க் எடுத்தாங்க. எடுத்த உடனேயே நம்ம தளபதி சாரோட கழக தொண்டர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மேற்கு ஒன்றிய செயலாளர், பொருளாளர், பிரதிநிதிகள் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பிள்ளைங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் அதை பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருந்தது. ஒரு சின்ன விஷயம் நான் தளபதிக்கிட்ட இன்றைக்கி சொல்லணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவாகவே இருந்தது. ஒரு 2013ஆம் ஆண்டுலேருந்தே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு 2012ஆம் வருடம் என்னோட பொண்ணு 2 வயதாக இருக்கும்போது ஆரம்பித்த தேர்வு. அந்த நேரத்தில் என்னால் படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியாக இல்லை. பிள்ளைங்களை வளர்க்குறதுனால என்னால் படிக்க முடியலை. 2013ஆம் வருட தேர்வில் தாள் 1 வெற்றி பெற்றேன். தேர்வில் எழுதியும் எங்களுக்கு வேலை கிடைக்கல. திரும்ப 2017ஆம் ஆண்டு தேர்வில் தாள் 1, தாள் 2 இரண்டுலேயுமே நான் வெற்றி அடைஞ்சேன். ஆனால் எங்களுக்கு அப்பையும் வேலை போடலை. அதுக்கப்புறம் 2018ஆம் வருடம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி தகுதி தேர்வில் வென்றவங்க தகுதி மட்டும்தான் உங்களுக்கு, போட்டித் தேர்வு திரும்ப எழுதினாதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டுப்படுத்தி எங்களோட வாழ்வாதாரத்தையே சிதைச்சாங்க. எங்களுக்கு வேலை கிடைக்காம ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொன்றுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுத்து நடத்துனாங்க. ஆனால் இது வரைக்கும் வேலை போடலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்துவேன்னு சொன்னவங்க இது வரைக்கும் இப்போ தான் கடைசியாக 2024 தான் போட்டித் தேர்வு நடத்துனாங்க. நம்மளுடைய டிவிகே தலைவர் விஜய் சார்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க, இந்த அரசாணை ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை, ஒரு நீதியற்ற அரசாணை. இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் சட்டசபையில் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு. ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல. நியமன தேர்வு ஒன்று நடத்துனாங்க. அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியாக இருக்காது. என்னோட 27வது வயதில் நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் 40 வயதை நெருங்க போகிறேன். இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. அதனால் நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, தளபதி நம்மளுடைய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற 2வது தேர்வு முறையை ரத்து செய்யணும். அதை நான் தளபதிக்கிட்ட என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். எங்களை போல் எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த நியமன தேர்வுங்கிற 2வது தேர்வு முறையை தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும், நீக்கணும், கல்வித்துறையை அவர் வசம் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் தளபதிக்கிட்ட என்னுடைய சிரம் தாழ்ந்த கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களே இல்லை நம்ம தமிழ்நாட்டில். ஒரு 1 முதல் 5 வரை இருக்கிற ஆசிரியர்களுக்கு இத்தனை தேர்வுகள் வைத்து எங்களை ரொம்ப வேதனை அடைய வைக்கிறாங்க. தளபதி ஐயா அடுத்த சிஎம்மாக வரணும். அவங்க எங்களுக்கான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நான் என்னுடைய சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.